வணக்கம். பேச்சுவாக்குல யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த உலகத்துல ரொம்ப ஈஸியான விஷயம் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றது, கஷ்டமான விஷயம் அப்படி பண்ற அட்வைஸ கேட்டுக்கிறது. பெரும்பாலும் நமக்கு குறைகளை முகத்துக்கு நேர சுட்டி காமிச்சா அது பிடிக்கிறது இல்ல. இதுவே இன்னொருத்தருக்கு நடந்த சம்பவமா சொல்லி சில விஷயங்களை சொல்லலாம், அல்லது சில கேரக்டர்களை உருவாக்கி கதையா சொல்லி அதன் மூலமா அறிவுரை சொல்லலாம். அப்படித்தானே சின்ன வயசுல நமக்கு நீதி கதைகள்லாம் சொல்லி நமக்கு சில விஷயங்களை மனசுல பதிய வச்சாங்க இல்லையா? விலங்குகள், பறவைகள் இதுங்களை எல்லாம் உதாரணமா வச்சு கதை சொல்லும் போது அந்த நீதி மனசுக்குள்ள ரொம்ப ஆழமா பதிஞ்சிரும். இதுல இன்னொரு சௌகரியம் என்னன்னா, பறவையோ விலங்கோ அத பாசிட்டிவா காமிச்சாலும் சரி, நெகட்டிவா காமிச்சாலும் சரி, நம்ம கிட்ட வந்து கேட்க போறது இல்ல. விட்டலாச்சாரியார் படங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்க, அவர் படத்துல ஹீரோவோ ஹீரோயினோ கால் ஷீட் சொதப்பவே மாட்டாங்க. ஏன்னா அவர் முன்கூட்டியே ஹீரோ ஹீரோயினை நீ கிளியாக மாற கடவுது, பூனையாக மாற கடவுது அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்கற மாதிரி ஒரு சீன் எடுத்து வச்சுக்குவாராம். ஏதாவது கால் ஷீட் பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த படம் முழுக்க அந்த விலங்குகளை வச்சே எடுத்துட்டு கடைசி சீன்ல சாப விமோச்சனம் அடைஞ்ச மாதிரி படத்தை முடிச்சிருவாரு. அதனால அவர்கிட்ட யாரும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு அந்த காலகட்டத்துல சினிமா வட்டத்துல ஒரு பேச்சு உண்டு. அந்த மாதிரி கதைகளில் வரும் விலங்குகள், பறவைகள் கேரக்டர் நமக்கு சில விஷயங்களை உணர்த்தும். இப்ப உதாரணத்துக்கு கழுதைய ஒரு கேரக்டரா எடுத்துக்கலாம். அந்த கேரக்டரை வச்சு பாசிட்டிவாவும் ஒரு கதை சொல்லலாம், நெகட்டிவாவும் ஒரு கதை சொல்லலாம். தன்னுடைய கழுதை மேல தினமும் ஒரு உப்பு மூட்டை வச்சு பக்கத்து ஊருக்கு போய் வியாபாரம் செஞ்சுட்டு வந்தானா ஒருத்தன். அப்படி ஒரு நாள் ஒரு நீரோடைய கடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த கழுதை கால் தடுக்கி விழுந்துருச்சான். தண்ணியில விழுந்ததால கொஞ்சம் உப்பு கரைஞ்சு போச்சு. அந்த கழுதை எந்திரிச்சு மறுபடியும் அந்த பொதிய சமைக்கும் போது, அட வெயிட் குறைஞ்சிருக்கே அப்படின்னு அதுக்கு சந்தோஷமா இருந்ததா. இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு அப்படின்னு அப்பப்போ அந்த நீரோடைய கிராஸ் பண்ணும் போதெல்லாம் அது கீழே விழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த வியாபாரிக்கு டவுட் வந்துருச்சு, இது தொடர்ந்து நடக்குதே, இது கழுதையோட சூழ்ச்சி அப்படின்னு நினைச்சிட்டு இதுக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கணும்னு அடுத்த நாள் ஒரு பஞ்சு மூட்டைய பொதியா ஏத்தினானா. அந்த கழுதை அதே மாதிரி நீரோட கிட்ட வந்த உடனே தடுக்கி விழுந்தது. பஞ்சு மூட்டை தண்ணியில் விழுந்து இன்னும் கொஞ்சம் பாரம் கூடி போச்சு. கழுதையால பாரத்தை சுமக்க முடியல. எல்லாரையும் எல்லா நேரமும் ஏமாத்திட்டே இருக்க முடியாதுங்கிறதுக்காக இந்த கதை. சரி, இதே கழுதைய பாசிட்டிவா வச்சு ஒரு கதை. ஒரு ஞானி, அவருக்கு நிறைய சீடர்கள். ஒரு நாள் அவங்க எல்லாம் வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க, குருவே, நீங்க எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கறீங்க, உங்களை இன்ஸ்பிரேஷனா வச்சுதான் நாங்க பல நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டோம். நீங்களே இப்படி இருக்கீங்களே, உங்களுக்கு குருவா இருக்கக்கூடியவர் எப்படி இருந்திருப்பாரு, அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னு கேக்கும்போது அவர் சொன்னாரா, ஒரு கழுதைதான்ப்பா எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொன்னாராம். இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. இந்த பொதியெல்லாம் சுமக்குமே அந்த கழுதையவா சொல்றீங்க? ஆமாப்பா, அதே கழுதைதான், எப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்கும்போது அவர் சொன்னாராம், ஒரு கழுதை அழுக்கு துணிகளை எல்லாம் பொதி மூட்டையா சுமந்துட்டு ஆத்துக்கு போகும். துவைச்சு காய வச்சு சுத்தப்படுத்தி மறுபடியும் அத சுத்தமான துணியா எடுத்துட்டு வர்றதுக்கும் அது பயன்படும். ஆனா அழுக்கு துணிய சுமக்கும் போது இது அழுக்கு, நான் சுமக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது இல்ல, இது நல்லா காஞ்சி சுத்தமா இருக்கு அப்படின்னு பெருமிதப்பட்டுக்கிறதும் இல்ல. அதோட வேலை பொதி சுமக்கிறது, அத அது கரெக்டா செஞ்சிட்டு இருக்கு. இதத்தான் அந்த கழுதை கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரா அந்த ஞானி. சின்ன குழந்தைங்களுக்கு பெட் டைம் ஸ்டோரி சொல்லும் போது அம்மா அப்பாவும் புதுசு புதுசா யோசிச்சு ஏதாவது கதை சொல்லுவாங்க. அல்லது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லும் போது அவங்களுக்கும் கற்பனையில நிறைய விஷயம் தோணும். குழந்தைங்களும் ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ணி அதுல லாஜிக் இருக்கா, அபத்தமா இருக்கா, நல்லா இருக்கா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி சொல்லணும்னு முயற்சி பண்ணுவாங்க. ஆனா என்ன இருந்தாலும் இந்த கதை கேட்கிற அனுபவமே அலாதியானது இல்லையா? கதை சொல்லிக்கிட்டே வருவாங்க, அப்புறம் நடுநடுவுல கேள்வி கேட்பாங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தானா, அவனுக்கு 2 பசங்களாம். எத்தனை பசங்களாம்? 2 பசங்களாம் அப்படின்னு கேள்வி கேட்டு கேட்டு பதில் வாங்குவாங்க. இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு கான்வர்சேஷன் அப்படி இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு காரணமா இருந்தது. இன்னைக்கு யாருக்கும் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட பேசுறதுக்கு நேரம் இல்ல. அதனால இந்த சேனல்ல நீங்க பெரியவங்களுக்கான கதை மட்டும்தான் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, அப்பப்போ சின்ன பசங்களுக்கான கதைகளும் சொல்லுவோம். இன்னும் சொல்ல போனா ஷார்ட்ஸ்ல வர்ற குட்டி குட்டி கதைகள் பெரியவங்களுக்கு மட்டும் இல்ல, குழந்தைங்களுக்கும் தான். பேச்சுவாக்குல யூடியூப் சேனலை நீங்க புதுசா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை பின்னூட்டத்துல சொல்லுங்க. நன்றி.